எக்ஸ் ஆர்த் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் சீஃப் ஆஃபீஸர் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம முழங்கால் மூட்டு தேய்மானம் பற்றி பேச போகிறோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். தேய்மானம் வந்து முட்டி தேய்மானம் வந்து நம்ம மக்களில் ஆஃப்டர் 60 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப காமன். செகண்ட் வந்து ஜென்ஸ்க்கும் வரும். ஜென்ஸ்க்கு கொஞ்சம் ஏஜ் லேட்டர் ஆன் 70 இயர்ஸ் மேலே இருக்கலாம். தேய்மானம் வந்து ஏஜ் ஆகும்போது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை ஏஜிங் ப்ராசஸ்னாலேயோ இல்லை சின்ன வயசில் ஜவு பிரிஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனாலையோ இந்த உடல் பருமன் காரணத்தினால இந்த மாதிரி இப்போ இல்லை எலும்பு உடஞ்சி மாறிச்சு காரணத்தினால இந்த மாதிரி தேய்மானம் ஆகும். ஸோ பல காரணங்கள் இருக்குது. ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம டாக்டர் போனோம்னா ஆப்ரேஷன் மேஜர் சர்ஜரி இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் மாற்று அறுவை சிகிச்சை இந்த மாதிரி பண்ணுறது வந்து தடுக்க முடியும். நம்ம முழங்கால் மொழி இப்படிதான் இருக்கும். இது நம்ம மடக்கின்னு பண்றோம். பார்த்தோம்னா அந்த குருத்தெலும்புங்கிறது இந்த ப்ளூ கலர்ல இருக்குது. கண்ணாடி மாதிரி ஸ்மூத்தா கிளிசனிங்கா கண்ணாடி மாதிரி இருக்கும். இது சாஃப்டா இருக்கும். இது ஏஜ் ஆக ஆக இந்த குருத்தெலும்பு தேஞ்சு போய் அடியில் இருக்கிற இயற்கையான எடுப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம நிற்கும் போது நடக்கும்போது அது எலும்பு குத்தும், வலிக்கும், முட்டி வீங்கிக்கும். ஸோ இதுதான் ஆரம்ப ஸ்டேஜில் நமக்கு வலி தெரியும். எஸ்பெஷலி பார்த்தோம்னா நமக்கு வந்து படி ஏறி இறங்கும் போதோ இல்லை சமணங்கால் போட்டு எந்திரிச்சாலோ ட்ராவலிங் லாங் டிஸ்டன்ஸ் உட்காந்து போயிட்டு வெளியே வந்தாலும் அது நமக்கு வந்து கஷ்டமாக தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே டாக்டர் பார்த்தோம்னா மருந்து மாத்திரைகள், சில எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, இல்லை நம்ம உடல் பாரம் பருமனாக இருந்தோம்னா வெயிட் கம்மி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணியே நம்ம குணப்படுத்திக்கலாம். எக்ஸசைசஸ், பெல்ட்ஸ், பிரேஸ்ன்னு சொல்லுவோம். சில ஸ்பிரின்ஸ் எல்லாம் போட்டோம்னா நல்லா இருக்கும். நார்மல் உடற்பயிற்சி செய்யறதுனால நமக்கு முட்டி தேய்மானம் ஆகவே ஆகாது. குருத்தெலும்பு தேய ஒரு ஸ்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் ஜாயிண்ட் வந்து தேயும். அதையும் விட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, இல்லை ஏஜ் ஆகிறதுனால தேஞ்ச நம்ம ஓயத்தினால தேஞ்சிக்கிட்டே போச்சுன்னா முழு குருத்தெலும்பு கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ முழு குருத்தெலும்பு போச்சுன்னா நம்ம வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை நீ டிரான்ஸ்பிளான்ட் சொல்கிறாங்க, அது மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த ஜாயிண்ட் ஃபுல்லாகவே மாற்றுறாங்க. ஆனால் இது வந்து பெரிய ஆப்ரேஷன். ஸோ அந்த ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடியே இப்போ இடைப்பட்ட தரத்தில் பாதி மொழி மட்டும் தேஞ்சிருக்கு, மிச்ச பாதி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து யூனிகாண்டுலர் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அதாவது முட்டியோட ஒரு ஹாஃப் மட்டும், ஒரு பகுதி மட்டும் மாற்றினாவே சரியாயிடும். இதுதான் நமக்கு வந்து ஒரு நீ மாடல். இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு சைடு, இந்த சைடு தேயாமல் இருக்கிற பகுதி, இந்த தேஞ்ச பகுதி மட்டும் அந்த சர்ஃபேஸ் லைனிங், அந்த எந்த பக்கம் தேஞ்சிருக்கோ அந்த லைனிங் மட்டும் மேல் பகுதியும் கீழ் பகுதியும் மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் போட்டு மாற்றிடணும். ஸோ ஆரம்ப ஸ்டேஜ் சொல்ல முடியாது, இடைப்பட்ட ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் மட்டும் தேஞ்சிருந்தா இது வந்து ரொம்ப சின்ன ஆப்ரேஷன், ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும். ஃபங்க்ஷனிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிற்க, நடக்க, ஓட, சவணங்கால் போட, எல்லாம் நார்மல் பேஷண்ட்ஸ் என்ன வேலை செய்கிறாங்களோ எல்லாமே இந்த ஹாஃப் ஜாயிண்ட் யூனி கம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் பண்ண முடியும். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15-20 இயர்ஸ்லாம் நல்லா உழைக்கும். பிற்காலத்தில் ஃபுல்லாக முட்டி தேஞ்சு போய் அந்த அடுத்த ஹாஃபும் தேஞ்சிருச்சுன்னா நம்ம முழு மூட்டு மாற்ற வச்சு பிற்காலத்தில் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்பெஷலி பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ்னால் நான் சொல்கிறது ஒரு 50-60 இயர்ஸில் வந்து தேய்மானம் ஆயிடுச்சு. நம்ம வந்து அப்போ வந்து எடுத்தோடனே முழு முட்டி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்தோம்னா இப்போ எந்த பக்கம் தேஞ்சிருக்கோ அந்த ஹாஃப் மட்டும் ஜாயிண்ட் மாற்றுறோம். இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டோம்னா ஆப்ரேஷன் வந்து பாதி. ரெண்டாவது இதோட லைஃப் பார்த்தோம்னா ஒரு நமக்கு வந்து அனதர் 10-15 இயர்ஸ் இல்லை 20 இயர்ஸ்க்கே முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை தவிர்க்கலாம். ஸோ அட்லீஸ்ட் இந்த ஹாஃப் ஜாயிண்ட் வச்சு நம்ம நார்மலான வேலைகள், நம்ம சமணங்கால் போடுறது, குட்டை வச்சு உட்கார்றது, இல்லை ப்ரே பண்ணுற போது கீழே நம்ம உட்காடுறோம். அதே மாதிரி சில பேர் வேலைக்காக கீழே உட்கார வேண்டியிருக்கும், இல்லை வண்டி போட வேண்டியிருக்கும், படி ஏறி இறங்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பண்ணுற வேலைகள்லாம் எதுவுமே நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. நார்மலாக இயற்கையான முட்டி என்ன வேலை செய்யுமோ அதே மாதிரி இந்த யூனி கம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் பண்ண முடியும். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் கழிச்சு முழுசாக முட்டி தேஞ்சு போன பிறகு நம்ம மூட்டு மாற்று அறுவை பண்ணுறது ஈஸியானது, நல்லதும் கூட. ஏன்னா சின்ன வயசில் அவ்வளோ பெரிய மூட்டு மாற்று அறுவை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது இது வந்து பார்த்தோம்னா நம்ம ரீசர்ஃபேசிங் சொல்லுவோம். அதாவது முந்தியெல்லாம் முட்டி வந்து ஃபுல்லாக கழட்டி ஃபுல்லாகவே முட்டி ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜவ்வு அந்த எலும்பெல்லாம் எடுத்து தான் புது ஜாயிண்ட் பொருத்துவோம்.
இது அப்படி இல்லை, மில்லிங் டெக்னிக் சொல்லுவோம். அந்த குருத்தெலும்பு தேஞ்ச பகுதி மட்டும் ரீசர்ஃபேஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி விட்டமின் இ பாலி யூஸ் பண்ணுறதுனால லைஃப் நல்லா இருக்கும். லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் பேஷண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. இந்த யூனி கம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 days இருந்தால் போதும். இப்போ ரொபோட்டிக் முறையிலையும் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சின்ன ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. ஒரு 3-4 இன்ச் தான் புண்ணு காயமே இருக்கும். 10 நாளில் புண்ணு ஆறிடும். நீங்கள் முதல் நாள்லேருந்தே நிற்க நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும் ஒரு 3 weeks அட்வைஸ் பண்ணுவோம். சில பேஷண்ட்ஸு சப்போர்ட் இல்லாமல் நடக்கிறாங்க. 3 weeks அப்புறம் நீங்கள் இயற்கையான நார்மலான வண்டி ஓட்டுறதோ வெளியே போகிறது வர்றது எல்லாமே நம்ம செய்ய முடியும். ஸோ அவ்வளோ குவிக் ரெக்கவரி இந்த யூனி கம்பார்ட்மெண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். இது மெயினாக இந்த இது வந்து அவேர்னஸ்க்காக தான் அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ ஏர்லி ஸ்டேஜ், அதாவது நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஜாயிண்ட் மட்டும் தேஞ்சிருக்கு, அந்த ஸ்டேஜில் நிற்க நடக்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ஈவன் நம்ம ஒபீஸாக இருக்கோம், இல்லை குண்டாக இருக்கோம், நடக்க ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னா அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஹாஃப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் எ வெரி குட் ஆப்ஷன். அண்ட் நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபுல்லாக தேயிற வரைக்கும் விட்டுறக்கூடாது. அதே மாதிரி சில நேரம் சம் பேஷண்ட்ஸுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் முறையிலையோ எக்ஸசைஸ் முறையிலையும் குணப்படுத்துறதுக்கு கட்டாயம் ட்ரை பண்ணுவோம். ஸோ இது வந்து லாஸ்ட் ஆப்ஷன் சொல்ல மாட்டேன். நீ ரீப்ளேஸ்மெண்ட்க்கு முந்தின ஆப்ஷன் வந்து யூனி கம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரொசீஜர். இட்ஸ் a wonderful procedure. Definitely I strongly recommend for patients who have severe pain with one compartment arthritis, and patients really feel very happy about this procedure and they can run like a kid after doing this procedure. இந்த யூனி கம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் டக்ஸ்பிளாஸ்டின்னு சொல்லுவோம். இது அமெரிக்காவிலேருந்து ஃபுல்லி இம்போர்ட்டட் இம்ப்ளான்ட். இதில் விட்டமின் இ பாலியோட லாங் லைஃப்காக விட்டமின் இ பாலி போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம மில்லிங் டெக்னிக்னு சொல்லுவோம். ரொம்ப சர்ஃபேஸ் மட்டும் நம்ம ஸ்மூத் பண்ணி அது பொறுத்துற மாதிரி. அண்ட் பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனி சைஸ், ப்ளஸ் ஈவன் ஸ்மாலஸ்ட் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ் காம்பனன்ட்ஸும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம வந்து பேஷண்ட்ஸ் ஹைட் கம்மி, இல்லை ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க, இல்லை ரொம்ப பருமனாக இருக்காங்கன்னா, எந்த கேட்டகரியில் எந்த குரூப்பில் இருந்தாலுமே நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பர்ஃபெக்டாக அவங்க ஜாயிண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த பிகஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் டக்ஸ்பிளாஸ்டி.